டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. சீராக் புத்தகம் 48வது அதிகாரம் 1-11 வசனங்கள். இது எலியா தீர்க்கதரிசி பற்றி சொல்ல அவருடைய வார்த்தை நெருப்பு போல எழுந்தார். He was a fiery, நெருப்பு போல எழுந்தார். ஏனென்றால் அக்கினி மூலம் பதில் கொடுக்கிற தேவனே உண்மையான தேவன் என்று அரச புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆகால் தீர்க்கதரிசியின் மத்தியிலே அக்கினி வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். தீவெட்டி போல அவர் சொல் பற்றி எறிந்தது. அவருடைய வார்த்தை கூட அக்கினியை போல அவருடைய சுட்டெரித்தது. ஏனென்றால் அக்கினி தேர்வில் தான் அவர் மேலும் எடுத்துக் கொள்ளப்படுகிறார் என்று 9வது வசனத்தை பார்க்கும். அக்கினி என்பது நெருப்பை குறிக்கிறது. கடவுள் ஒளியானவர், கடவுள் அனலானவர், கடவுள் வெளியே காட்டுகிறார், பலத்தை கொடுக்கிறார். இதேதான் இயேசு கூட லூக்காவில் பார்க்கிறோம். 12:49 They came to set fire. நான் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று நான் ஏக்கமாக இருக்கிறேன். And the light of the world. யோவான் 8:17 பார்க்கிறோம். அவை எலியா தீர்க்கதரிசி முன்னடையாளமாக அவர் நெருப்பு போல எழுந்த நெருப்பு எப்பொழுதும் எல்லாருக்கும் தெரியும். அது சுட்டெரித்து அது எல்லாவற்றிலும் அது நிறைவை கொடுக்கிறது. தீவிட்டவருடைய வார்த்தையும் அக்கினி போல இயேசுடைய வார்த்தை கூட அக்கினி போன்றது, சொமட்டியை போன்றது, அக்கினி போன்றதாக இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். எனவே எலியா திருமுழுக்கு யோவானுக்கு முன்னடையா. எலியா தீர்க்கதரிசி சொன்னார், வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். இசையா புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல எலியா தீர்க்கதரிசி அவர் சாவை காணாமல் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் நம்மை போல இடிய மனிதனாக யாக்கோபு 5:17 பார்க்கிறோம். மழை பெய்யக்கூடாது என்று சொல்லும்போது மழை பெய்யட்டும் என்று சொல்லும்போது மழை பெய்யும். நம்மை போல சாராக ஆனால் கடல் மீது கொண்டுள்ள கட்டாலும் அவரை பற்றி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய உள்ளம் கூட 2:21 பார்க்கிறோம். அக்கினி நம்மை பற்றி இறைச்சி நம்முடைய அனல் உள்ளதாக மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய பிரசனத்திலே பற்றி எரிந்து சுடருடையதாக அனல் உள்ளதாக அனலற்றதாய் இருக்கக்கூடாது. அனலுள்ளதாய் நாம் எப்பொழுதும் ஆர்வம் உள்ளவராய் அக்கினியாய் நெருப்பாய் ஒளியாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒளியாக வந்த கிறிஸ்து அவருடைய ஒளியை ஆயத்தப்படுத்த எலியா இருந்தார். அவர் எலியா தான் திருமுழுக்கு யோவான் என்று அவர் நினைத்தார்கள். இயேசுவை கூட எலியா என்று நினைத்தார்கள், ஒரு இறைவாக்கினர் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர் இறைவாக்கினர்கள் இதே எலியா தாபூர் மலையிலே அந்த ஒளியின் மையத்திலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், சிமோசனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட இந்த உள்ளம் ஒளி உள்ளதாக வெளிச்சம் உள்ளதாக தீமைகள்லாம் சுட்டெரித்து தெய்வ அக்கினி அந்த உள்ளத்தில் பற்றி எறிய வேண்டுமா? ஆர்வமாய் இருக்கிறேன், இந்த உள்ளம் ஆர்வமாய் இருக்கிறது என்று சொல்லுவோம். இல்லத்தின் மீது ஆர்வங்களை எரித்து விடும் என்று திருப்பாடல் 69 நாம் பார்க்கிறது போல ஆண்டவர் மீது நமக்கு ஆர்வத்தையும் அக்கினியும் நம்பிக்கையும் உண்டாக நம்மை அர்ப்பணிப்போம். மிக நல்ல ஆண்டவரை எலியாவை போல நாங்களும் ஆர்வமுள்ளவர்களாய் மனம் திரும்பி நம்பிக்கையிலே பற்றி எறிந்து எல்லா பலவீனங்களை சுட்டெரித்து விடுதலை ஆசிரியம் பெற எங்களுக்கு உதவி செய்யும். வழிநடத்தும் பரிசுத்தமாகும்.